கண்ணில் அடிபட்டுருச்சுன்னா, கண்ணில் எப்படி அடிபடும்? கண்ணில் வந்து இருசக்கர வாகனத்தில் போகும்போது கொசு வந்து விழுந்துடும், வண்டு வந்து விழுந்துடும், கீழே இருக்கிற மண் அடுத்த வண்டி அந்த சக்கரத்துலேருந்து வந்து கண்ணில் வந்து குத்திடும். அப்படியே கசக்கிட்டே உக்காந்துருவாங்க. கண்ணில் தெரியாமல் போகும்போது குச்சி குத்திடும். வேலை செய்கிறவங்க கிராமப்புறங்களில் வேலை செய்கிறவங்க கீழே குனிஞ்சு களை எடுக்கும்போது தெரியாமல் அந்த பயிர்களில் உள்ள இலைகள் வந்து கண்ணில் குத்தி காயமாயிடும். இந்த மாதிரி பல வகையில் கண்ணில் காயம் ஏற்பட்டுச்சுன்னா முதல் உதவியாக கிராமப்புறங்களில் செய்கிறது. நகர்ப்புறங்களில் இன்றைக்கி இதெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா இன்றைக்கி பக்கத்தில் நிறைய மருத்துவமனை இருக்குது. கிராமப்புறங்களில் கண்ணில் அடிபட்டால் குறைஞ்சது 10 கிலோமீட்டர் போய் தான் ஆகணும். 10 கிலோமீட்டர் வரைக்கும் வலி தாங்க முடியாது. கண் உறுத்தல் உண்டாயிரும், கண் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து முக்கியமாக வந்து வில்வ இலை, பன்னீர் ரோஜா, நாட்டு மாட்டு நெய், அமிர்தப்பால். அமிர்தப்பால்னா தாய்ப்பால்னு அர்த்தம். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். கண்ணில் அடிபட்டதுக்கும் தூசி குச்சி ஏதாவது சின்ன கல் அந்த மாதிரி எதுவும் கண்ணில் விழுந்துருச்சுனாலும் அடிபட்டுருச்சுனாலும் அது வெளிவர்றதுக்கான மருந்து வலியை போக்குறது. உடனே வந்து அந்த காயங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த காயத்தையும் ஆற்றிடும். அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வில்வ இலை காயம் பட்டு உள்ளுக்குள்ளே எந்த ஒரு குச்சி குத்தி இருந்ததுனாலும் இலைகள் குளத்தலைகள் வந்து நம்ம கண்ணில் இடிச்சிருச்சுனாலும் அல்லது பூச்சி இதெல்லாம் வந்து பைக்கில் அந்த மாதிரி போகிறவங்க வண்டி வசதியில் போகிறவங்களுக்கு கண்ணில் பட்டு அடிச்சிருச்சுனாலும் புண்ணாயிரும். அதெல்லாம் வந்து ஆறுறதுக்கு அந்த உறுத்தல் வலி சரியாகிறதுக்கும் புண்ணு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வில்வ இலை உடனே வலியை சரி பண்ணும். கூட்டு மருந்தாக அதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வில்வ இலை எடுத்து அரைச்சி சாறு பிழிஞ்சு வச்சுருக்குறோம். இது கூட தாய்ப்பால் கிராமப்புறங்களையா இருக்கட்டும் நகர்ப்புறங்களையா இருக்கட்டும் தெரியாமல் வந்து விழுந்துருச்சுனாக்கா உடனே தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள்ட்ட போய் கேட்டோம்னாக்கா கொஞ்சம் ஒரு பாலாடையில் கொஞ்சமாக தருவாங்க. அதை வாங்கி நம்ம கூட்டு மருந்தோடு சேர்த்துக்கிறலாம். தாய்ப்பால் கொஞ்சமாக அந்த வில்வேலை சாரோட கலந்துக்கிறணும். அதிகமாக இல்லாட்டியும் ஒரு 5 சொட்டு 10 சொட்டு தாய்ப்பால் இருந்ததுனாலுமேவும் கண்ணில் உள்ள புண்ணை உடனேயே சரி பண்ணக்கூடியது, வலியை போக்கக்கூடியது. தாய்ப்பாலுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. பன்னீர் ரோசா உறுத்தலும் உள்ளுக்குள்ளே எதுவும் கல் தூசி இது பட்டிருந்ததுனாக்கா அதை வெளித்தள்ளி கொண்டு வரக்கூடியது பன்னீர் ரோஜா இதழ். இதை கையிலேயே கசக்கி சாறு விட்டால் போதுமானது. ஒரு 5 சொட்டு அது கூட கலந்துடணும். கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு மாட்டு நெய். அடிபட்டு கண் செவந்து போயிருந்ததுனாலும் உறுத்தலாக இருந்தாலும் வலியாக இருந்தாலும் கண்ணில் பூச்சி குச்சி எந்த இலைகள் ஏதாவது கொப்பு மரஞ்செடியோடைய கொப்பு இதெல்லாம் பட்டுருச்சுனாக்கா குத்தி புண்ணாக இருந்தாலும் அதையும் ஆற்றக்கூடியது, கண் வலியை சரி பண்ணக்கூடியது இந்த மருந்து. கண்ணில் காயம் ஏற்பட்டா, கண்ணில் வந்து குச்சி குத்திருக்கு, பூச்சி குத்திருச்சு, சிறு லேசாக ரத்தம் கசியும், சிலருக்கு வந்து அந்த பார்வையே மங்கும். இதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா பார்வை போயிடும். சிலர் வந்து கிராமப்புறங்களில் பட்டுருச்சுன்னு அதை அவங்க வேலையை செஞ்சிகிட்டே இருப்பாங்க, மருத்துவமனைக்கெலாம் போக மாட்டாங்க, அதோடு விட்டுருவாங்க. அப்போ அந்த கண் வந்து அப்படியே சதை வளர்ந்த மாதிரி வளர்ந்து கண் பார்வை போயிடும். ஆனால் முக்கியமாக வந்து நம்ம சேர்த்துருக்கிறது அமிர்தப்பால்ன்ற தாய்ப்பால், நாட்டு மாட்டு நெய், பன்னீர் ரோஜா, வில்வ இலை, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்த்து நல்லா இது பண்ணியிருக்கோம். இதுலேருந்து ஒரு 3 சொட்டு எந்த கண்ணில் அடிபட்டிருக்கோ அந்த கண்ணில் அப்படியே கரெக்டாக 3 சொட்டு மெதுவாக விட்டோம்னா அந்த எரிச்சல் அடங்கும். இந்த பன்னீர் ரோஜா போய் படும்போது அந்த காயம் ஆரம்பிச்சிடும். வில்வ இலை அந்த காயத்தை வந்து நல்லா சுகமாக்கும். நாட்டு மாட்டு நெய் அங்கே இருக்கிற வேதனையை குறைக்கும். அமிர்தப்பால் அங்கே குளிர்ச்சியை உண்டு பண்ணும். அப்போ கண் வந்து
பளிச்சுன்னு தெரியும். அந்த எவ்வளவு காயமாக இருந்தாலும் அந்த காயத்தை உடனே ஆற்றக்கூடியது. இது 1 நாள் அல்லது 2 நாள் தான் போடுவாங்க. ஒரே நாளில் சரியாயிடும். பட்டுச்சுன்னா அப்பயே போடுவாங்க. அப்பயே அந்த ஊர் கிராமங்களில் போய் தாய்மார்கிட்ட கொஞ்சம் அந்த மாதிரி கண்ணில் அடிபட்டுருக்குன்னா அவங்களா தாய்ப்பால் கொஞ்சமாக சங்கில் பீச்சு கொடுப்பாங்க. அதை இந்த மாதிரி செஞ்சு கண்ணில் விட்டால் கண்ணில் வந்து நான் போட்டிருக்கேன். சின்ன வயசுல அந்த மாதிரி அடிபட்டு எங்கள் அம்மா எனக்கு போட்டிருக்காங்க. அது போட்டால் அப்போவே சுகமாயிடும். அதிக நேரம்லாம் செல்லாது. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்தில் பார்வையில் இருக்க அந்த வலி, கண்ணில் இருக்க வலி எல்லாமே சரியாயிடும். கண் பார்வை அந்த காயத்திலேருந்து மீள்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.